ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா சீலா மீன் போட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் சீலா மீன் 1 கிலோ எடுத்துருக்கேன். இட்லி பானை சூடானதுக்கு அடுத்தது அந்த மீன் அதில் வச்சு நான் இப்போ வேக வைக்கிறேன். இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு தட்டில் வச்சு இதை ஆற வச்சு இதில் இருக்கிற முள்ளை எல்லாத்தையுமே எடுத்துடுறேன். ஒரு பேன் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ பூண்டு 5 பல் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் மீடியம் சைஸ் 4 எடுத்துருக்கேன், அதுவும் கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். இதை நல்லா நான் வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட இந்த மீனை சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மசாலா கூட மீன் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன். சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பூண்டு 6 பல் சேர்த்துருக்கேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் துருவலை இதோட சேர்த்துருக்கேன். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சீலா மீன் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதை செஞ்சு பாருங்கள். இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.